ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ டெய்லி மழை ஊற்றிக்கிட்டே இருக்குது. வெளியில் கூட போக முடியல, அவ்வளோ மழை. எங்கள் ஊரில் ரொம்ப பயங்கரமாக இந்நேரம் மழை விடாமல் இருந்துகிட்ருக்கு. இந்த காலை சாப்பாடு அதில் குஸ்கா பிரியாணி போட்டு சாப்பாடு முடிச்சிருச்சு. ஏன்னா இந்த மழைக்கு அதுக்கும் நம்ம தயிர் வெங்காயமெல்லாம் போட முடியாதுன்ட்டு சட்னி வச்சாச்சு. இப்போ சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு அதலக்காய் வாங்கி வச்சுருக்கேன். அதலக்காய் இது எப்போயாவது இந்த சீசனில் தான் கிடைக்கும். ஆனால் நல்லாயிருக்கும், பொடுசாக தான் இருக்கும். கொஞ்சம் எடுக்கிறதுக்கு லேட்டாகும். அதலக்காய் பொரியல் பண்ணி துவரம் பருப்பு கடையல் பண்ணி ரசம் வச்சுருக்கு. இந்த அதலக்காய்க்கும் பருப்பு கடையலுக்கும் சூப்பராக இருக்கும். ஆனால் தேங்காய் நம்ம கொஞ்சமாக போடக்கூடாது, நிறையா போடணும். அது நல்லாயிருக்கும். தேங்காய் பூ நிறையா போட்டு இந்த அதலக்காய் பொரியல் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். பருப்பு ரசம், அதலக்காய் பொரியல் சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடல செம்மையாக இருக்கும். குழந்தைகளும் இது கசப்பு இருக்காது, அதனால் குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.